ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அம்மாவோட ஒன் டே ரொட்டீன் vlog ஷேர் பண்ணியிருக்கேன். குயில்களோட சத்தத்தோட ஒரு சில் கிளைமேட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படியே மலையில் பாருங்கள், மீனுக்குட்டி ஜாலியாக வாக் போயிட்டுருக்கு. அம்மா பார்த்திங்கன்னா துணியெல்லாம் வந்து துவைச்சிட்ருக்காங்க. 4 நாளாக சரியான மழை. இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லைன்னு சொல்ல முடியாது, லைட்டாக அப்படியே தூருது. இருந்தாலும் துவைச்சிட்ருக்காங்க. துவைச்சி முடித்ததுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து வாசலில் தண்ணி ஊற்றி அடிச்சிட்டு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி காய வச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி வந்து மதிய சாப்பாட்டுக்கு வந்து அம்மா ஊற வைக்க சொன்னாங்க. அதுதான் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். அரிசி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஊற வச்சாச்சு. ஒரு 30 நிமிஷம் வந்து ஊறிட்டுருக்குது. சரி, அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சதுக்கப்புறமா வந்து துவரம்பருப்பு வந்து வேக வச்சுட்டேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ எடுத்துருக்கிறது 1 கிளாஸ் வந்து துவரம்பருப்பு. அதுக்கு வந்து 2லேருந்து 2.5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி கூடவே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதை வந்து கலக்கி விட்டு அடுப்பில் எடுத்து வச்சாச்சு. கூடவே வந்து பருப்பு வேகிறதுக்காக வந்து எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த டைம்லேயே வந்து நீங்கள் வந்து தக்காளி போட்டு வந்து வேக வச்சுக்கலாம். பருப்பு ஒரு இடத்துல வந்து வெந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கார்டனில் உள்ளுக்குள்ளார வச்சுருக்கிற இந்த மணி பிளான்ட் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குல்ல. மழையும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பருப்பு வந்து ஒரு சைடு வந்ததும் அம்மா வந்து ரசத்துக்கு தனியாக வந்து எடுத்துட்டாங்க. இப்போ இந்த பருப்பு வந்து நல்லா மத்து வச்சு கடைஞ்சிட வேண்டியது தான். சைட் பை சைடாக நம்ம வந்து பருப்புக்குள்ளே போடுறதுக்கு காயும் வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் வந்து வெட்டாச்சு. அம்மா பருப்பையும் கடைஞ்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, அதுக்கப்புறமா வந்து கத்திரிக்காய் எல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கியாச்சு. இந்த கத்திரிக்காய் வந்து நம்மளுடைய கார்டன்லேருந்து எடுத்தது. பச்சை கத்திரிக்காயும் இருக்குது, ஊதா கத்திரியும் இருக்குது. ரெண்டும் சேர்ந்து ஒரு 5 கத்திரிக்காய் பெருசாக வந்து இருந்தது. அம்மா வந்து வதக்கி விட்டுட்டாங்க. இப்போ பொரியலுக்கு பார்த்திங்கன்னா வந்து முட்டைக்கோஸ் தான் அம்மா வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த காய் நல்லா வந்ததையும் நம்ம வந்து கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பில் போட்டு நல்லா வந்து ஒரு கலக்கி உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சோம் அப்படின்னா காய் கூட நல்லா வந்து சாம்பார் பிடிச்சிரும். கொஞ்ச நேரம் வந்து மூடி போடாமல் கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு கொதிக்க வைங்க. இப்போ வந்து ரசம் வந்து தாளிக்கிறாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து அம்மா சொன்னாங்க ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸ் தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வெங்காயம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ரசத்துக்கு முன்னாடி வந்து முட்டைக்கோஸ் வந்து தாளித்து விட்றலான்ட்டு இருக்கோம். முட்டைக்கோஸ் வந்து போட்டாச்சு. முட்டைக்கோஸ் போட்டு நல்லா வந்து ஒரு பரட்டை வந்து பரப்பிடுங்க. எந்த வெஜிடபிளுமே நம்ம போட்டு வதக்கும் போது தண்ணி வந்து ஃபஸ்ட்டு சேர்க்காம எண்ணெயிலேயே வதக்குனிங்கன்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். கூட 2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் வந்து போட்டு அதையும் வந்து ஒரு வதக்கிக்கலாம். நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறமா வந்து இது கூட வந்து நான் மஞ்சத்தூள் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா உப்பு, இது எல்லாமே வந்து நல்லா சேர்த்து வதக்கிட்டு 1.5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி மூடி வச்சாச்சு. அம்மா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து அரிசியும் வந்து போட்டாங்க குக்கரில் வந்து சாப்பாட்டுக்காக ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம மூடி வச்சுருந்த பருப்புமே வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இப்போ பருப்பில் எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து அரிசி வந்து வச்சாச்சு. இப்போ வந்து அம்மா சைட் பை சைடே பாத்திரத்தையும் வந்து தேய்ச்சிட்றாங்க. ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த ரசம் வேணும்னா வந்து கண்டிப்பாக வந்து கேளுங்க. நான் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இது வந்து பச்சை புளி ரசம் எல்லாத்தையுமே நம்ம வந்து கரைச்சிட்டு
எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கூட 2 பச்சை மிளகாய் போட்டால் இன்னும் வந்து காரசாரமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிட்டுருக்குது. ரைஸும் வந்து வெந்துட்டுருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரசம் மட்டும் கொதிச்சிட்ருக்கு. அம்மா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து வீடு எல்லாமே வந்து க்ளீன் வந்து பண்ணிட்டாங்க. கீழேயும் வந்து கூட்டி விட்டுர்றாங்க. சமைக்கும்போதே வந்து க்ளீனிங் ஒர்க்கும் பண்ணிட்டோம்னா கொஞ்சமே வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து மழையோடு ஆரம்பித்தோம், மழையோடு முடிக்கலாம் அப்படின்னு சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே பாருங்கள் நல்லா வந்து மழை பெஞ்சிருச்சு. சூப்பரான கிளைமேட்டு. இயற்கையை வந்து நேசிச்சுட்டே வந்து நாமளும் நம்மளுடைய மதிய சாப்பாடை சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப்